ஹாய்ங்க, வணக்கம். சுவையான சத்தான பஞ்சு போல ஆப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க சமைக்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் இன்னொரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ வருங்க. 200 கிராம் உளுந்தம்பருப்பு. இந்த கிளாஸ் 100 கிராம் பிடிக்கும். நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதோட 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து இது மூணையும் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாவு நல்லா அரைப்படும்னா நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும்போது மாவு சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு ஆப்பம் செய்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அவல் கலந்து செய்வாங்க, வடித்த சாதம் கலந்து அரைச்சி செய்வாங்க. இப்படி நிறைய மெத்தடு இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் 3 டிஷ் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். பணியாரம் செஞ்சுக்கிடலாம், ஸ்வீட் பணியாரம் பண்ணிக்கலாம், ஊத்தப்பமும் ஊற்றிக்கிடலாம், ஆப்பமும் செஞ்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு டிஃபன் பிரச்சனை கிடையாது. மாவு அரைப்படும் போதே நல்லா அப்பப்போ சரி பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்து ஆட்டிக்கோங்க. நல்லா மாவு பொங்கி ஆட்டி வரும். அந்த டைமிங்கில் நம்ம பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துட்டு அது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சிறிதளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் இல்லை தேங்காய் பால் சேர்த்து மாவை நல்லா ஃப்ளோவிங்காக கரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். ஆப்பத்தை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. பாருங்கள், சுற்றி கிறிஸ்பாக ப்ரௌனிஸாக எவ்வளோ அழகாக இந்த ஆப்பம் எழுந்திரிச்சு வருதுன்ட்டு. அவ்வளோதாங்க, ஸ்பாஞ்ச் போல் ஸ்வீட்டான நல்ல ஆப்பம் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் கலந்து நாட்டு சர்க்கரையும் கலந்து கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே ஸ்பைசியாக வேணும்னா பெரியவங்களுக்கு கடலைக்கறியும் இல்லைன்னா ஆட்டுக்கால் கிரேவியும் வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகும்.